அவ பராண்டா போடு போடு. இன்னைக்கு நீ நிக்கிற இதே இடத்துல தானே அன்னைக்கு கீர்த்தியும் நின்னா. அருந்ததி தெரியுதானே பார்க்க சொன்னாங்க. அண்ணாந்த ஆகாசத்தை பார்த்து உள்ள போயிடு. உள்ள போ. தப்புட்டாண்டாவா? உங்களை விட மாட்டேன்டா. வாங்க சார். இந்த ரூம் சார். நீங்க தான் நாதனோட அப்பா அம்மாவா? ஆமா சார், நாங்க தான். என்ன சார் விஷயம்? ஒரு கம்ப்ளைண்ட விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேன். நீங்க கொஞ்சம் வெளியே வாங்க. சொல்லுங்க சார், என்ன சார் கம்ப்ளைண்ட்? கேஷவன்கிறவரை உங்களுக்கு தெரியுமா? எந்த கேஷவ்? தொழிலதிபர் அருணாச்சலத்துடைய பையன். தெரியும் சார். ஏன் சார்? அவரை உங்க தூண்டுதலின் பேர்ல உங்க ஆளுங்க அடிச்சதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சார், என்ன சார் சொல்றீங்க? நாங்க ஏன் சார் அந்த கேஸை அடிக்கணும்? அதை விசாரிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நீங்க எதுக்காக அந்த கேஷவை அடிக்கணும்? சார், அபாண்டமா சொல்றீங்களே சார். நாங்க அவர் அடிக்கவே இல்லை சார். அடிபட்ட கேஷவன் ட்ரீட்மெண்ட்டுக்காக இதே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. அடிதடி கேஸுங்கிறதுனால ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்ட விசாரிச்சதுல உங்களோட ஆளுங்க தான் கேஷவ அடிச்சதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. எங்க உங்க ஆளுங்கலாம்? ஆளுங்களா? சார், எங்களுக்கு எதுவும் ஆளுங்கெல்லாம் கிடையாது சார். எங்களை பார்த்தா என்ன அடியாளுங்க வச்சிருக்கிற மாதிரி தெரியுதா? நான் ஒன்னும் உங்க அடியாளுங்கன்னு சொல்லலையே, ஆளுங்கன்னு தான் சொன்னேன். அவங்க உங்க சொந்தக்காரங்களா கூட இருக்கலாம். எங்க அவங்க? இல்ல சார், இங்க யாரும் இல்ல. ஏங்க, இங்க யாரும் இல்லங்கிறது கூட தெரியாம தான் இங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்கோமா? ஆளுங்களை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? சார், அப்படி இங்க யாரும் வரவும் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவும் இல்ல சார். யாரும் எங்களுக்கு வேண்டவங்க தான் உங்களுக்கு தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இதுக்கு பேரு தான் முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. உங்க பையன் ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆனது, உங்க சொந்தக்காரங்க வந்தது, அவங்க எல்லாரும் சேர்ந்து கேசவனை அடிச்சது, இது எல்லாமே ரிசப்ஷன்ல இருக்கிற சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உங்களை விசாரிக்க வந்திருக்கேன். சார், சொந்தக்காரங்க வந்தது உண்மைதான். பையனை பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி கேசவ அடிக்கிற சம்பவம் எல்லாம் நடக்கவே இல்ல சார். அப்போ கேசவன் தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு காயப்படுத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரா? சிசிடிவில இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் பொய்யுங்கிறீங்களா? சார், நான் அப்படி சொல்ல சார். சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கிறத மட்டும் வச்சு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்கன்னு சொல்றேன் சார். ஆமா சார், நாங்க ஆபரேஷன் பண்ணி மயக்கத்துல கிடக்குற எங்க பையனை பாப்போமா, இல்ல யாரோ ஒரு கேசவ பாப்போமா? சரி, கேசவனை யார் அடிச்சாங்கிற விஷயத்தை விட்டுருவோம். அதை எப்படி டீல் பண்ணுங்கிற விஷயம் எனக்கு தெரியும். அது இருக்கட்டும். உங்க பையனை இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணது யாரு? நாங்க தான் சார். இல்லையே, ஹாஸ்பிடல் ரெக்கார்ட்ஸ்ல மும்மு மகேந்திரன் 2 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. சார், அவங்க என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். நாங்க பையனுக்கு நடக்க போற ஆபரேஷன் நினைச்சு பதட்டத்துல இருந்த போது அவங்க அட்மிஷன் போட்டிருக்காங்க சார். ஓ, எங்க அவங்க? அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க சார். அவங்கள வர சொல்லுங்க. கேசவன் அடிச்சவங்கள பத்தி விசாரிக்கணும். என்னங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்க? எனி ப்ராப்ளம்? இல்ல சார், நோ ப்ராப்ளம். அப்படின்னா அவங்க 2 பேரையும் வர சொல்லுங்க. அப்புறம் இப்போ நீங்க என்கிட்ட சொன்னதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துருங்க. சரி சார். கான்ஸ்டபிள், இவங்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிங்க. ஓகே சார். அழகுற கண்ணு, அம்மாடி நீ அழாதம்மா, அழகுற கண்ணு. ஒண்ணு ஆகலடா கண்ணு, தைரியமா இருக்கண்ணு, அழாதம்மா. அம்மாடி, ஐயோ, என் பேத்திக்கு ஏதாவது ஆயிருந்தா மங்களத்துக்கும் மாப்பிளைக்கும் நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன்? ஏற்கனவே கொலகாரங்களை அடையாளம் காட்டு கையிலன்னு கேச வந்து கூட்டிட்டு போகும்போது என் மாப்பிள்ளை ரொம்ப ஆத்திரப்பட்டாரு. என்னங்க நீங்க கொலகாரங்க முன்னாடி என் பொண்ணை கொண்டு போய் நிறுத்துறீங்க? அவளுக்கு நாளை பின்னாடி ஏதாவது ஆபத்து வந்தா? ஐயோ, அவர் சொன்ன மாதிரியே ஆபத்து வந்துருச்சு. கையிலுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா நான் யாருக்கு என்ன பதில் சொல்லியிருப்பேன்? ஐயோ கடவுளே. நீங்க பயப்படாதீங்க அத்தை, கையிலுக்கு ஒண்ணும் ஆகாது.
அந்த கொலைகார பாவிங்க ஏன் புள்ளிக்கு தான் குறி வச்சிருக்கானுங்க. அவனை எப்படியாவது கொல்லணும்னு முடிவு என்ன பண்ணிட்டானுங்க. பேசுற நீ? அறிவு இருக்கா உனக்கு? ரோஹித் வேற கையில் வேறையா எனக்கு? யாருக்கு என்ன ஆயிருந்தாலும் நான் இப்படிதான் பதறி போயிருப்பேன். என்னம்மா பேசுற நீ? இப்படிதான் திருச்சிக்கு அமுதனை கூட்டிட்டு போயிருந்தோம். அவனுக்கு ஒரு ஆபத்து வந்தது. நாசமா போறவனுங்க ஏன் தான் நம்ம குடும்பத்தையே குறி வைக்கிறானுங்களோ தெரியலையே. ஐயோ கடவுளே, ஐயோ தப்புதாம்மா. நான் இங்க கையில கூட்டிட்டு வந்தது தப்புதான். அதுவும் பொய் சொல்லி கூட்டிட்டு வந்தேன் பாரு, அது ரொம்ப ரொம்ப தப்புதான். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன். வேண்டாடா கண்ணு, இப்பவே நம்ம ஊருக்கு போயிடலாம். துரை கிளம்புப்பா, ஊருக்கு போலாம். அத்தை ஒரு நிமிஷம் அத்தை, துரை இங்க இருக்கட்டும். ஏம்மா? இல்லத்த, என் புள்ள அந்த கொலைகாரனுங்களை தேடி போயிருக்கான். இவன் அவனுங்களை பிடிக்க போறானோ இல்ல அவனுங்க தான் இவனை பிடிக்க போறானுங்களோன்னு எனக்கு தெரியல. இவன் மட்டும் அவனுங்க கையில கிடைச்சானா அவ்வளவுதான். அத்தை அதுக்கு தான் சொல்றேன், இந்த துறை இங்க இருக்கட்டும். எனக்கு கொஞ்சம் துணையா இருக்கும் அத்தை, அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு. ப்ளீஸ். இங்க நடந்த கலாட்டால அத நான் மறந்துட்டேடா கண்ணு. இவளை பாதுகாப்பா அவங்க அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கணுங்கிற பதட்டத்திலே இருந்துட்டேன். ஐயோ இந்த ரோஹித் பையன் ஏன் அவங்க பின்னாடியே ஓடுனா? பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டானே. ஐயோ ஐயா. ஐயா துரை, நீ ஆர்த்தி கூட போய் எப்படியாவது ரோஹித்தை கண்டுபிடியா. நான் ஊருக்கு போய்க்கிறேன். போங்க போய்யா, கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. பார்த்து பத்திரமா. துரை பத்திரையா. நீ பயப்படாம நான் பாத்து. அம்மாடி, நாங்க ஊருக்கு கிளம்புறோம்மா. ஜாக்கிரதையா இருமா. ஏதாவதுன்னா தகவல் சொல்லுமா எனக்கு. சரிம்மா, நீங்க பாத்து போங்க. அவளை பத்திரமா கூட்டிட்டு போங்க. சரிம்மா. நான் வேணா வண்டி ஏதாவது. அது ஒண்ணு வேண்டாம், நான் ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு போய்க்கிறேன். வாடா கண்ணு, வரேம்மா. என்ன கொல்ல வேண்டியதாண்டா? ஏன்னா என் வீட்டுக்கு வரல கொல்றீங்க. விட மாட்டேன்டா. சாவுடா. சாவுடா சாவுடா. விட மாட்டேன்டா. விட மாட்டேன்டா. ரோஹித்துக்கு ரோஹித். ஏய் ஏய் சாவுடா. ஏய் ஏய் ரோஹித். ஏய் ரோஹித். ஏய் புடா. டேய் டேய் புடா புடா. டேய் புடா புடா. ரோஹித் புடா. ஏய் எந்திரா. டேய் புடா. விடுச்சிட்டு வா. விட மாட்டேன் நீ. ஏன்டா அப்படி புடிச்சிட்டு இருக்க? ஏய் டேய் விடாய். என்னடா புடிச்சிட்டு இருக்க நீ? என்ன விடுச்சிட்டு வா. அவனை கொல்லாம விட மாட்டேன். டேய் விட்டாளா நீ? அவனுங்களை கொல்ல போய் உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா என்ன பண்றது? விடுச்சிட்டு வா. கிட்டே கொண்டு இருக்க. கையில அவனை கொல்ல பாத்துறான். விட மாட்டேன் அவனை. போய்ட்டானுடா. அவனு பின்னாடி போடா. ஆபத்துடா. வாடா நான் சொல்றது கேடா. வாடா நான் சொல்றது கேப்பியா நீ? வாடா. இல்ல. வாடா வாடா. வா வீட்டுக்கு போலாம். வா பேசாம வாடா. யோ வருது வருது. யோ வருது. டாக்டர் வாங்க டாக்டர். என்னாச்சு இவருக்கு? என்னாச்சுன்னு தெரியல டாக்டர். ஸ்ட்ரோக் வந்த மாதிரி கிடக்குறான். எப்பல இருந்து? தெரியல டாக்டர். நான் இப்பதான் தூங்கி எந்திரிச்சு பாக்குறேன். எந்திரிச்சு பார்த்தா இப்படி கிடக்குறான். ஒரு வேளை பெராலிட்டிக் அட்டாக் இருக்குமோ? உடனே எப்படி சார் சொல்ல முடியும்? ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அதுக்கு. இருங்க முதல்ல நான் செக் பண்ணி பார்க்கறேன். ஹலோ மிஸ்டர். ஹலோ மிஸ்டர். சார். ஹலோ. ரெஸ்பாண்ட் பண்றாரு. மெதுவா அந்த கையை கொஞ்சம் நீட்டுங்க. அப்படிதான். இப்ப மடக்குங்க. அப்படியே அந்த காலை மெதுவா நீட்டுங்க. சரி இப்ப எந்திரிச்சு உட்காருங்க. ஏதாவது பேசுங்க.
எனக்கு எனக்கு ஒண்ணு இல்லையா டாக்டர்? ஒண்ணும் கிடையாது. எந்திரிச்சு வேலையை பாருங்க. என்ன டாக்டர் இது? ஒண்ணு இல்லைன்னா அப்புறம் ஏன் இப்படி இருந்தா? அவராவே ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு அப்படி இருந்திருக்காரு சார். சார் கற்பனைன்னு மட்டும் சொல்லாதீங்க சார். ராத்திரி என்ன நடந்துச்சு தெரியுமா சார்? ஒரு பேய் என்னைய படாத பாடு படுத்துருச்சு சார். நான் சொல்லல, எதுக்கும் ஒரு தடவை நியூரலஜிஸ்ட் கிட்டயோ இல்ல நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் கிட்டயோ காமிச்சிருங்க. இது நரம்பு தளர்ச்சியாவும் இருக்கலாம், இல்ல ஏதாவது மென்டல் ப்ராப்ளமாவும் இருக்கலாம். ஜாக்கிரதையா பாத்துங்க. சார் என்ன சார் இவர் வாட்டுக்கு என்ன மென்டல்ட்டு போறாரு? பின் என்னையா, ஒண்ணுமே நடக்காம கையை கால முடக்கிட்டு இருந்தா வேற எப்படி சொல்லுவாங்க? தயவு செஞ்சு ஒண்ணுமே நடக்கலன்னு மட்டும் சொல்லாதீங்க சார். என்னென்னமோ நடந்துருச்சு சார். ஐயோ பாருங்க சார், பாருங்க சார், பாருங்க எப்படி பாக்குறா பாத்தீங்களா? இதே பருவதான் சார். இதே பருவ பார்த்து தான் சார் என்னைய பாடா படுத்தி எடுத்துட்டா சார். ஐயோ வருது. உள்ள வரலாமா சார்? நீங்க தானே மிஸ்டர் கேஷவ்? ஆமா சார். இவங்களோட தூண்டுதல்ல இவங்க ஆளுங்க உங்களை அடிச்சதா ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சம்பவம் நடந்தது உண்மைதானே? ஆமா சார். என்ன சார் அவர் ஆமாங்கறாரு, நீங்க இல்லன்றீங்க? அது சார், நேத்து ராத்திரில இருந்து இவருக்கு ஏதோ கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம். ஏதோ பார்க்க கூடாது பார்த்து பயந்துருக்கா, அதான் இப்படி உளறாரு. இப்பதான் டாக்டர் வந்து பார்த்துட்டு ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. மென்டல்லாம் ஏன் சார் கூட வச்சு சுத்துறீங்க? ராத்திரி தூங்கும் போது லூசுத்தனமா தலகாணியால அமுக்கி கொன்றுவாங்க சார். பாவிகளா, நல்லா இருக்கவன மெண்டலாக்காம விட மாட்டாங்க போல இருக்கே. நீங்க சொல்லுங்க சார், சம்பவம் நடந்தது உண்மையா இல்லையா? இல்ல சார், உண்மை இல்ல. என்ன சார் சொல்றீங்க? அடிதடி எதுவும் நடக்கலன்னா நீங்க ஏன் ஹாஸ்பிடல் வந்திருக்கீங்க? அது சார், எனக்கு வேண்டியவங்களை பார்க்கறதுக்காக இங்க நான் வந்தப்போ மாடிப்படியில இருந்து வலிக்கு விழுந்துட்டேன். அதுல உடம்பெல்லாம் கொஞ்சம் ஊமக்காயம், வலி. அதனால்தான் இங்க அட்மிட் ஆயிருக்கேன். அப்படின்னா இவங்களோட ஆட்கள் உங்களை அடிக்கலையா? இல்ல சார், அடிக்கல. இவங்களும் நாங்களும் ஏறத்தாழ சொந்தக்காரங்க மாதிரி சார். எங்க ரெண்டு குடும்பத்துக்கும் அவ்வளோ நெருக்கமான பழக்கம். அப்படி இருக்கும்போது இவங்க ஆளுங்க எதுக்கு சார் என்ன அடிக்க போறாங்க? பாருங்க சார், இதைத்தான் நான் சொன்னேன், நீங்க நம்பல. இப்ப பாத்தீங்களா? சாரி சார். அப்படின்னா இது தொடர்பா ஃபர்தரா விசாரிக்க வேண்டியது இல்லையா? வேண்டியதில்லை சார். சம்பவமே நடக்கலங்கிறப்போ எதுக்கு சார் விசாரணை? சாரி சார், உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன், வரேன். பெரிய கோடீஸ்வரன் அடி வாங்கினது வெளியில சொல்ல வெக்கமா இருக்கு இல்ல சார்? நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. நமக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம். அதுல நான் ஏதோ பண்ணிட்டேன், பதிலுக்கு நீங்க ஏதோ பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். அதுக்காக உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன்னு எப்படி சார் நினைச்சீங்க? என் தங்கச்சி காப்பாத்தினவரோட அப்பா சார் நீங்க. உங்களை போய் நான் நம்பிட்டேன். யோ கேசவா, ஓ நல்லவன் ட்ராமாலாம் உங்க வீட்டு ஆளுங்கள்ட்ட வச்சுக்க, என்கிட்ட வேணாம். யோ நீ ஏன் இவ்வளவு பம்புறன்னு எனக்கு தெரியுயா. வாங்கின அடி அப்படி பேச வச்சிருக்கு. எக்கு தப்பா ஏதாச்சும் பேசினா மறுபடியும் வந்து அடிப்பானுங்கிற பயம், அதானே? அந்த பயம் இருக்கணும். அப்பதான் உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் ஒழுங்கா இருப்பீங்க. ஆமா. சார் என்ன சார் இது? நல்லவனா நடிக்கணும்னு சொன்னது சரிதான். அதுக்காக அநியாயத்துக்கு இவ்வளவு நல்லவனாவா நடிக்கணும்? பாத்தீங்கல்ல, பிள்ளை பூச்சி எல்லாம் நல்ல பாம்பு மாதிரி படையெடுத்து ஆடுது பாருங்க சார். யோ வருது, எல்லாத்துக்குமே டைம் வருங்க. டைம் பார்த்து அடிக்கிறவன் தான் இந்த கேஷவ். அடிக்கிற ரோஹித், உனக்கு ஒண்ணும் ஆகல? எனக்கு ஒண்ணும் அவளத்த. ஆனா அவனுங்களுக்கு ஆயிருக்கணும், கொண்டு இருக்கணும். அவனுங்கள செய்ய முடியாம போயிடுச்சு. போயிட்டானுங்க. ஒருத்தனை பிடிச்சிட்டேன், அவனை மட்டுமாச்சு கொண்டு இருப்பேன். இவங்க ரெண்டு பேரும் வந்து அதிகம் எடுத்துட்டாங்க. என்னன்னு? ஏய் சும்மா அதே சொல்லிட்டு இருக்காத.
அவனுங்க 3 பேரும் சேர்ந்து உன்னை மடக்கி இருந்தானுங்கன்னு வச்சுக்க என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாத்தியா? என்ன இருக்கும் என்ன இருக்கு சித்தப்பா? எனக்கு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு 3 பேரை சேர்த்து கொண்டு இருப்பேன். அது மிஸ் ஆயிருச்சு. விட மாட்டேன், அவனுங்களை விடவே மாட்டேன். என்னடா பேசுற? முதல்ல தம்பி கூப்பிட்டு வீட்டுக்குள்ள வாங்கம்மா. நம்ம வீடே நம்ம தம்பிக்கு பாதுகாப்பு இல்லாம ஆயி போச்சு. சரி வா, இங்க நிக்க வேண்டாம், வா உள்ள போலாம். மாம், அப்பத்தா கையில எல்லாம் எங்க மாம்? அவங்க அப்பயே ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஓ, இங்க இருந்தா கையிலுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அப்பத்தான் நினைச்சிருப்பாங்க போல. அப்படிதானே மாம்? இல்ல, கரெக்டா. எனக்கே பாதுகாப்பு இல்லாத இடமாயிடுச்சு. என்னை தேடி வந்தவங்களுக்கு எப்படி பாதுகாப்பா இருக்க முடியும்? என்னை தேடி யாரு வந்தாலும் பிரச்சனை தான் மாம். என் பக்கத்துல யாரு நின்னாலும் ஆபத்து தான். என் பக்கத்துல கீர்த்தி நின்னா செத்து போயிட்டா. அதே இடத்துல இன்னைக்கு கையில் நின்னா அவளும் செத்துருப்பா. நல்ல வேலை ஒன்னும் ஆவல. என் ராசி நல்ல ராசி இல்ல மாம். பக்கத்துல வந்தவங்களுக்கு எல்லாம் பழி வாங்குற ராசி. ஐயோ என்னப்பா? வேணாம் மாம், என் பக்கத்துல யாரும் இருக்காதீங்க. அப்புறம் எனக்கு வர ஆபத்து உங்களுக்கும் வந்துரும். ஏதா இருந்தாலும் நான் தனியாவே பாத்துக்கிறேன் மாம். என் மேல அன்பு வச்சிருக்கவங்க எனக்காக சாகிறத இன்னொரு தடவை என்னால பார்க்கவே முடியாது மாம். முடியாது. ரோஹித் ப்ளீஸ், முதல்ல ரிலாக்ஸ் ஆயிரு ப்ளீஸ். முடியாது மாம், என்னால ரிலாக்ஸ் ஆக முடியாது. கீர்த்தியை கொன்னவன, என்ன கொல்ல வந்து கையில கொல்ல பார்த்தவன எல்லாரையும் ஒழிச்சு கட்டாம என்னால ரிலாக்ஸ் ஆக முடியாது மாம். டேய் ரோஹித், என்னடா திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி பழி வாங்குற விஷயம்லாம் எப்பவுமே நமக்கு சாதகமா இருக்கணுங்கிறது கட்டாயம் இல்ல. நமக்கு பாதகமாவும் முடியலாம். இந்த ரிஸ்க் எல்லாம் நமக்கு வேண்டாம். இங்க பாருப்பா, நீ எங்களுக்கு வேணும். இல்லம்மா, என்ன துரத்ததான் நினைச்சுக்கிட்டு எனக்கு வேண்டியவங்கள துரத்தி எல்லாரும் நிம்மதியும் கெடுக்கிற உயிரை என்னால எடுக்க முடியலனா நான் எதுக்கு இருக்கணும்? செத்தா சாகர விடுங்க. ஆத்திரத்துல ஏதாவது பேசாத ரோஹித். ஆத்திரத்துல அறிவு தெளிவா வேலை செய்யாது. நிதானமா யோசி. எதை செய்யலாம் எதை செய்வேன்னு உனக்கே புரியும். ஏன் நீ கேசவன் சொன்ன மாதிரி ரோஹித் எங்கேயாவது வெளிநாட்டுல படிக்க வைக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். இல்ல அலமோ, இவன் இப்ப இருக்கிற இந்த விரக்தியான மனநிலையில தனியா வெளிநாட்டுக்கு அனுப்புனா சரி வராது. எனக்கு தெரிஞ்சு இவன் அங்க படிக்க மாட்டான். கீர்த்தியே நினைச்சுக்கிட்டு தனிமையில ஏதாவது செஞ்சாலும் செஞ்சுக்குவான். இவனுக்கு இப்ப ஒரு துணை வேணும். இவனை புரிஞ்சுக்கிட்டு இவன் பக்கத்திலே உட்கார்ந்துகிட்டு ஆறுதலா பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதனால வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன். ஆனா இவன் இப்போ சென்னையிலயும் இருக்க வேண்டாம். தோர, உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா இவன் கொஞ்ச நாள் உங்க வீட்லயே இருந்தா என்ன? நர்மதாவோ நீங்களோ இல்ல அமுதன் வெற்றியோ யாராவது ஒருத்தர் வீட்லயே இருப்பீங்க. துணைக்கு துணையாவும் இருக்கும், ஆறுதலுக்கு ஆறுதலாவும் இருக்கும். கேஷவ் மாதிரி இல்லாம நீங்க அவனை தட்டி கொடுக்கிற நேரத்துல தட்டி கொடுத்து, கண்டிக்கிற நேரத்துல கண்டிச்சு அவனை ஒரு டிசிப்ளினுக்கு கொண்டு வர முடியும். அண்ணி, ரோஹித்தை என் வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கிறத பத்தி எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை. எனக்கு இருக்கிற 2 பசங்களோட 3வது பையனா எங்க அண்ணன் பையனே வச்சுக்கிறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இப்ப கூட கூட்டிட்டு போவ நரடி. ஆனா ரோஹித்தோட பிரச்சனைக்கு அது சரியான தீர்வா இருக்குமான்னு எனக்கு தெரியல. இப்ப இருக்கிற நிலைமையில அதுதான் பெட்டர்னு எனக்கு தோணுது. ஏன்னா அது கிராமம். ஒரு குரல் கொடுத்தா 100 பேர் துணைக்கு வந்து நிப்பாங்க. இங்க அதெல்லாம் நடக்காது. இப்ப பாருங்க, வீட்டுக்கு எதிரிலே துப்பாக்கி வச்சு எவனோ ஒருத்தன் சுட்டிருக்கான். நம்ம தெருவுல யாருமே எட்டி கூட பார்க்கல. இந்த ஊரு எனக்கு தெரிஞ்ச அவ்வளவு பாதுகாப்பான ஊர் இல்ல. பக்கத்து வீட்டுல எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் கூட தனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஊரு. அதனால அவன் பூவரசு நல்லூர்ல உங்க வீட்டுல இருக்கிறது தான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். இல்ல அண்ணி, ரோஹித் என் வீட்டுக்கு வர்றது பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எந்த வகையிலும் உதவாது. யோசிச்சு பாருங்க, கீர்த்தியோட ஜாதிக்காரவங்க ரோஹித்தை கொலை பண்ணணும்னு வெறி பிடிச்சு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல வச்சு கல்யாணத்தன்னைக்கு கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க, மிஸ் ஆயிடுச்சு. ரோஹித்தை கிராமத்துக்கு கூட்டிட்டு போனோம். அவனுங்க அங்கேயே தேடி வந்து கொலை பண்ண பார்த்தானுங்க. கயல் புண்ணியத்துல ரோஹித் தப்பிச்சிட்டான். அங்க இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு இங்க கூட்டிட்டு வந்தீங்க. என்னாச்சு? இங்கேயும் கொலை செய்ய வந்துட்டானுங்க. இப்ப ரோஹித்தை கூட்டு போய் என் வீட்டை தங்க வைக்கிறேன்னு வைங்க, அவனுங்க அங்க மட்டும் வரமாட்டானுங்கன்னு என்ன நிச்சயம்? அங்கேயும் வருவானுங்க.